அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க செவ்வாய். அவர் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் செவ்வாய். எனவே இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே செவ்வாய் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்கள். பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும்போது, சனி மிகவும் வலுவாக 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும்போது, செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க செவ்வாய். இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கும் போது, சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக 100% நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று 4ஆம் பாதத்திற்கு சேர்க்கக்கூடிய வகையில் 4ஆம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் 75% நன்மை நிறைவாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் பார்வையை பார்க்கும்போது 25% மேற்பட்ட நன்மையை கொடுக்கிறாருங்க குரு பகவான். முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் 100% பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் 4 மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும்போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும். என்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும். மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை, காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும். இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயை
செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும். செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகராகவும் பார்க்கப்படுகிறார். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். குறிப்பாக எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு நிலம் சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல்நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக செவ்வாய் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது அது பார்வையை மிகவும் வலுவாக 9, 12 மற்றும் ஜென்மராசி ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க. ஜென்மராசியை அவர் வலுவாக பார்ப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மங்களகாரகன் தனது சப்தம பார்வையை கலஸ்திர பார்வையை இதயத்தில் பதிப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்குவதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தமும் மனஸ்தாபமும் இந்த தருணத்தில் நீங்கி உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் செவ்வாயின் அமைப்பு எதிர்காலத்தை மிக சிறந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை செவ்வாய் வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல மாறுதல்கள் உண்டு. உறுதியாகவே பணிச்சுமை என்பது குறையும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து திடீரென பல நல்ல அதிரடியான முடிவுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க
சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. எனவே தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சரியான முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நியாயமற்ற சந்தை நிலவரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கிடைக்கும். இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடைசி நேரத்தில் கிடைத்தாலும் கூட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வேலையாக இனி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உருவாக்கி கொடுப்பதால் எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல காரியங்கள் அற்புதமாக கைகூடும். மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் பல மடங்கு உயரும். அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகுவதோடு தற்போது சந்திக்கக்கூடிய சிறு சிறு வருத்தங்களும் மிக சிறப்பானதாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்டவற்றில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு.